ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சாப்டர் 6 சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள மீதி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம வந்து 5 எக்ஸசைஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து மீதி இருக்கிற 6, 7, 8 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 6th கொஷின் என்ன அப்படின்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் இஃப் த கிவன் நம்பர் இஸ் பாலிண்ட்ரோம் ஆர் நாட். ஒரு நம்பர் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சு, பாலிண்ட்ரோமா இருந்தால் பாலிண்ட்ரோம் பிரிண்ட் பண்ணணும், இல்லைனா நாட் அ பாலிண்ட்ரோம் சொல்லணும். ஃபஸ்ட்டு பாலிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ பாலிண்ட்ரோம் நான் டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு நம்பரை நம்ம எப்போ பாலிண்ட்ரோம் சொல்லுவோம் அப்படின்னா, பாலிண்ட்ரோம் நம்பர் மட்டும் கிடையாது, பாலிண்ட்ரோம் வேர்ட்லேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்டில் வந்து மேடம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை ரிவர்ஸ் பண்ணால் திருப்பி மேடம் தான் கிடைக்கும். அப்போ ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கும், இப்போ மேடம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும்? மேடம் தான் வரும், MADAM. அப்போ இது வந்து பாலிண்ட்ரோம் வேர்டு. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமில் நம்பரை கேட்குறாங்க. ஒரு நம்பரை பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் வந்து 1, 2, 3ன்னு எடுத்துக்கோங்க. 1, 2, 1 இதுதான் நம்பர். இந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும்? 1, 2, 1. அப்போ ரெண்டும் ஈக்குவல். ஒரிஜினலும் ரிவர்ஸ்டு நம்பரும், ரிவர்ஸ்டுனா திருப்பி போடுற நம்பர், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் பாலிண்ட்ரோ நம்பர். எக்ஸாம்பிள் வந்து 1 to 1 ரிவர்ஸ் பண்ணாலும் 1 to 1 தான் கிடைக்குது. ஸோ ரெண்டும் ஈக்குவல். ஸோ இது பாலிண்ட்ரோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன், 1, 2, 3ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும்? 3, 2, 1ன்னு வரும். அப்போ இது வந்து ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஒரிஜினல் நம்பரும் ரிவர்ஸ்டு நம்பரும் நாட் ஈக்குவல். அப்போ இது பாலிண்ட்ரோம் கிடையாது. சரியா? இதுதான் நமக்கு பாலிண்ட்ரோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்பரை வாங்கணும், அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணணும், ஒரிஜினல் நம்பரோட செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர், ஒரு வேல்யூ வாங்கணும். நம்பர் வாங்கணும்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ n is equal to int of input. நம்பர்ன்றதுனால இன்டிஜர் கொடுக்குறோம், இன்டிஜர் நம்மளால இன்ட் ஃபங்க்ஷன் இன்புட் என்டர் அ நம்பர், டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் எப்படி வேணால் எழுதலாம். என்டர் அ நம்பர். ஓகே, 2 பேராந்தசிஸ். நம்பர் வாங்கியாச்சு. அப்புறம் இதை வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். டெம்ப்ன்ற வேரியபிளில் n வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் ரிவர்ஸ் பண்ணிவிடுவேன் இந்த நம்பரை. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்து அந்த என்னோட வேல்யூ வந்து நான் யூஸ் பண்ணுற லூப்பில் என்னோட வேல்யூ மாறிடும். இப்போ ரிவர்ஸ் நம்பரும் ஒரிஜினல் நம்பரும் செக் பண்ணால் தான் நான் பாலிண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் அதை நான் ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? ஸோ temp ஈக்குவல் டு n. அடுத்தது வந்து ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ ரெவ்ன்ற ஒரு, நீங்கள் ஆறுன்னு எழுதலாம், இல்லை ரெவ்னு எழுதலாம், எப்படி வேணால் எழுதலாம். 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஒரு டிஜிட்டாக இதிலேருந்து எடுத்து தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ நமக்கு லூப் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். நம்ம என்ன லூப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வைல் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வைல் லூப் வந்து ஃபார் லூப் வந்து எத்தனை தடவை இட்டரேஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் ஃபார் யூஸ் பண்ணணும். இதில் நமக்கு தெரியாது, கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் வைல் லூப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வைலில் கண்டிஷன் என்ன அப்படின்னா, என்னோட வேல்யூ greater than 0 இருக்கிற வரைக்கும் இட்டரேட் பண்ணணும்னு அர்த்தம். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ அது எத்தனை தடவை போகும் நமக்கு தெரியாது. ப்ரீடிஃபைன் டைம்ஸ் எத்தனை தடவை இட்டரேட் பண்ண போகிறோம், ரிப்பீட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வைல் லூப் தான். ஓகேவா? இதுக்குள்ளார 3 ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஜிட் d ஈக்குவல் டு ஒரு வேரியபிளில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இதையும் நம்ம ஒரு டிஜிட்டை, இப்போ லாஸ்ட் டிஜிட்டை வந்து நான் எடுக்கணும். லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட்டை எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? இதை எப்படி எடுக்கலாம்? சும்மா அப்படியே எடுத்துட முடியாது இல்லையா. அப்போ அதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 121 நம்ம 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 12 கோஷன்ட் வரும். ரிமைண்டர் வந்து கோஷன்ட் வந்து 12, ரிமைண்டர் வந்து 1 இல்லையா. அப்போ என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம்? ரிமைண்டர் வேணும்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ இதை நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம்? மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணோம்? n மாடுலஸ் 10
அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு டிஜிட் செப்பரேட் ஆகி அது டியில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இப்போ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து வர டிஜிட்டை இப்போ ஒரு நம்பராக ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா REV ஈக்குவல் டு ரெவ் இன்ட்டு 10 10ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் டிஜிட்டால் ஸ்டோர் பண்ண போகிறோம். டியை வந்து ப்ளஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ ரெவ் வந்து நம்ம டியோட வேல்யூ என்னன்னு இருந்தது 1ன்னு இருந்தது இல்லையா? அப்போ ரெவோட வேல்யூ என்னன்னு இருக்குது 0ன்னு இருக்குது. அப்போ ரெவ் இஸ் ஈக்குவல் டு 0 × 10 என்ன வரும் 0 ப்ளஸ் டி வந்து 1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1ன்ற நம்பர் வந்துருச்சு. ஃபஸ்ட் இட்டரேஷனில் எனக்கு ரெவ் வந்து 1ன்னு வந்துச்சு. அடுத்த இட்டரேஷனில் என்ன வரணும்னா 12ன்னு ஆகிடும். அடுத்த இட்டரேஷனில் 121 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த இட்டரேஷன் போகணும்னா இப்போ ஒரு டிஜிட் நான் எடுத்துட்டேன். அப்போ மீதி எனக்கு நம்பர் என்ன வேணும் 12 மட்டும்தான் எனக்கு வேணும் இந்த நம்பர். ஸோ 121லேருந்து 1 பிரிச்சாச்சு. அப்போ 12 மட்டும்தான் வேணும் அப்படின்னா அப்போ அதை 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது கோஷன்ட் வெறும் இந்த நம்பர் மட்டும்தான் வரும். ஸ்லாஷ் போட்டால் என்ன ஆகும் 12.1ன்னு கொடுக்கும். எனக்கு அப்படி வரக்கூடாது, வெறும் இன்டிஜர் போர்ஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு டபுள் ஸ்லாஷ். ஓகே, ஸோ n ஈக்குவல் டு n டபுள் ஸ்லாஷ் இது இன்டிஜர் டிவிஷன். ஓகேவா? ஃப்ளோர் டிவிஷன் டபுள் ஸ்லாஷ் 10. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நம்பர் வந்து என்னோட வேல்யூ வந்து 12ன்னு ஆகிடும். திருப்பி அடுத்த இட்ரேஷனுக்கு போகும் 12லேருந்து 2. இதை நான் வந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ வந்து என்னோட வேல்யூ வந்து n இஸ் ஈக்குவல் டு 121. ஓகேவா? 121 தான் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ n வந்து greater than 0 which is greater than 0. ஸோ லூப்புக்குள்ளார போகுது ஃபஸ்ட் இட்டரேஷனில் டியோட வேல்யூ என்ன வரும் d இஸ் ஈக்குவல் டு n மாடுலஸ் 10. என்னோட வேல்யூ 121 டிவைடட் மாடுலஸ் 10 போட்டால் என்ன வரும் உங்களுக்கு 121 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வேல்யூ தான் மாடுலஸ் கொடுக்கும் இல்லையா? அப்போ 1ன்னு கிடச்சிரும். ஸோ டியோட வேல்யூ 1. இப்போ ரெவோட வேல்யூ ஏற்கனவே 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ரெவ் இஸ் ஈக்குவல் டு ரெவ் இன்ட்டு 10. அப்போ ரெவோட வேல்யூ ஏற்கனவே என்ன இருந்தது 0. அப்போ 0 × 10 ப்ளஸ் டியோட வேல்யூ 1. அப்போ என்ன வரும் 0 × 10 will be 0. 0 + 1 that is equal to 1ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ ரெவில் வந்து ஒரு நம்பர் ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்னோட வேல்யூவை அடுத்த இட்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறோம். அப்போ என்னோட வேல்யூ என்னது ஏற்கனவே 121 இருந்தது. மாடுலஸ் ஆப்ரேட்டர் டபுள் ஸ்லாஷ் 10 போடுறோம். ஸோ டபுள் ஸ்லாஷ் கொடுத்தனா இட் வில் கிவ் இன்டீஜர் கோஷன்ட்டை கொடுக்கும். இன்டீஜர் கோஷன் 121 10ஆல் டிவைட் பண்ணால் 12.1ன்னு கிடைக்கும். அப்போ அதோட இன்டீஜர் கோஷன் என்ன அப்படின்னா 12. அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட் இட்ரேஷன். இது உங்களுக்கு ஃபஸ்ட் இட்ரேஷன். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி போய் 12 வந்து செக் பண்ணுது. இப்போ செகண்ட் இட்ரேஷன் பார்க்குறோம். செகண்ட் இட்ரேஷனில் 12 செக் பண்ணுறோம். ஸோ 12 greater than 0. எஸ், greater than 0 தான் இருக்குது, ட்ரூ. இப்போ திருப்பி டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டி இஸ் ஈக்குவல் டு 12 மாடுலஸ் 10. அப்போ 12 மாடுலஸ் 10னா ரிமைண்டர் என்ன வரும் உங்களுக்கு 2 ஈக்குவல் டு 2. ஓகேவா? இப்போ திருப்பி ரெவ் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே ரெவோட வேல்யூ என்ன இருந்தது 1ன்னு இருந்தது இல்லையா? அப்போ 1 × 10 ப்ளஸ் டியோட வேல்யூ என்னது 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 1 × 10 இஸ் ஈக்குவல் டு 10. 10 + 2 12. ஓகேவா? ஸோ 12 கிடச்சிருச்சு நமக்கு. திருப்பி இப்போ என்னோட வேல்யூ n வந்து என்ன வரணும் n இஸ் ஈக்குவல் டு 12 டபுள் ஸ்லாஷ் 10. அது வந்து உங்களுக்கு 1ன்னு கொடுக்கும். இப்போ திருப்பி அடுத்த இட்ரேஷன் போகுது. தேர்ட் இட்ரேஷனில் என்ன ஆகும் இப்போ 1 தான். என்னோட வேல்யூ என்னது 1ன்னு இருக்குது இல்லையா? ஸோ தேர்ட் இட்ரேஷனில் 1 greater than 0
ட்ரூவாக இருக்குது இல்லையா? அப்போ d is equal to அதே மாதிரி போடுங்க. d is equal to 1 modulus 10. 1 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னா 1 10ஐ விட சின்ன நம்பர், அதனால் கண்டிப்பாக அந்த 1 தான் ஆன்சராக வரும். சரியா? அப்போ 1 இதோட ஆன்சர் வந்து 1. ஓகே, இப்போ திருப்பி நம்ம ரெவ் வந்து என்ன வரணும்? ரெவ் ஏற்கனவே என்ன இருந்தது? ரெவோட வேல்யூ 12 இருக்குது இல்லையா? அப்போ 12 into 10. ஸோ ரெவ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ப்ரீவியஸாக நமக்கு ரெவோட வேல்யூ 12 இருந்தது. ஸோ 12 into 10 plus 1. ஸோ 12 into 10 will be 120. 120 plus 1 that is equal to 121. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 121 கிடைச்சாச்சு. ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ வந்து என்னோட வேல்யூ 1/10. அப்போ என்ன வரும்? 1/10 0 பாயிண்ட் சம்திங் இல்லையா? அப்போ இன்டிஜர் போர்ஷன் என்ன கிடைக்கிது? 0. ஸோ 0 greater than 0னா கண்டிஷன் ஃபால்ஸ், அவ்வளோதான், இட்ரேஷன் முடிஞ்சு போயிடும். ஸோ நமக்கு என்னோட இப்போ வந்து ரெவோட வேல்யூ வந்து 121 கிடைச்சாச்சு. ஸோ ரிவர்ஸ் பண்ணாலும் 121 தான், ஒரிஜினல் நம்பரும் 121 தான். அப்போ செக் பண்ணணும். இதை செக் பண்ணால் பாலிண்ட்ரோமா இல்லையான்றதை சொல்லணும் இல்லையா? அப்போ செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? ஒரிஜினல் நம்பர் வேணும். ஒரிஜினல் நம்பர் எங்கே இருக்குது? டெம்பில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நான் 123 யூஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த எக்ஸாம்பிளில் 123 ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன்னா 321 வந்துடும். என்னோட வேல்யூ மாறிடுச்சா? என்னோட வேல்யூ. அப்போ ஒரிஜினல் வேல்யூ வேணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம டெம்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா, என்ன ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணுவோம் அப்படின்னா, லூப் போட்டு வெளியில் வந்து if statement, if temp equal to rev, original number equal to reverse on check பண்ணுறோம். equal இருந்ததுன்னா print கொடுத்த நம்பர் வந்து temp இல்லையா? ஒரிஜினல் நம்பர் அதில் தான் இருக்குது. temp கமா மெசேஜ் என்ன சொன்னோம்? is a palindrome. அதுதான். அப்படி இல்லை, ஃபால்ஸாக இருந்ததுன்னா it is not a palindrome. So print statementல temp is not a palindrome டைப் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ F5 run module. ஸோ enter number 121. ஸோ 121 is a palindrome. திருப்பி நம்ம ரெண்டாவது தடவை எக்ஸிக்யூட் பண்ணி வேறு நம்பர் கொடுத்து பார்ப்போம். 123. 123 is not a palindrome. ரிவர்ஸ் பண்ணால் 321 கிடைக்கும். அப்போ 123 is not equal to 321. ஸோ it is not a palindrome. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமு. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். இங்கே டெம்ப்ன்றதுக்கெலாம் டி ரெவுக்கு பதிலாக ஆர் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு தான் அந்த ரிவர்ஸ் கான்செப்டை கொண்டு வருது. அதனால் இதில் எதுவுமே தப்பு பண்ணக்கூடாது. ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். இது லாஸ்ட் இயர் 11th ப்ராக்டிகல்ஸாக படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த ஃபாலோயிங் பேட்டர்ன் ப்ரோக்ராம். நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராம் பார்த்தோம். ஏபி ஏபிசி இதுக்கு பேர் எல்லாமே பேட்டர்ன் ப்ரோக்ராம்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் போட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கான். எப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. 5 வருது, 4 வருது, 3 வருது, 2 வருது, 1 வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போவுமே அந்த பேட்டர்ன் ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் உங்கள் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 5 லைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லைனில் 5 ஸ்டாரு, ரெண்டாவது லைனில் 4 ஸ்டாரு, 3 2 1 ஒன்றா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் 2 லூப் யூஸ் பண்ணோம். அந்த ஏபிசிடி பேட்டர்னுக்கும் இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் லூப்பு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அவுட்டர் லூப். இந்த லூப் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ்க்கு எத்தனை லைன் இருக்குது? 5 லைன்ஸ். ஸோ அதனால் 5, 0, -1. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணுவோம், அடுத்தது 4 ஸ்டாரு, அந்த மாதிரி. அதனால் மைனஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வர்றதுனால -1 கொடுக்கணும். சரியா? ஸோ -1 ஏன் அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ வந்து அடுத்த உள்ளே இருக்கிற லூப்புக்கு யூஸ் பண்ணோம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப். இது வந்து எதுக்கு அப்படின்னா
இந்த லூப்பு நம்பர் ஆஃப் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் எத்தனை ஸ்டார் 5 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 0, I வந்து 5 ஃபர்ஸ்ட் டைம் 5னா 0, 5 அப்போனா என்ன அர்த்தம் 0 to 4 வரைக்கும் எடுத்துக்கும். அப்போ 0, 1, 2, 3, 4 அப்போ 0 to 4ன்னு அர்த்தம் 0 to 4. இப்போ 0 to 4னா எவ்வளோ வரும் 0 to 4 is equal to 0 எத்தனை நம்பர் இருக்குது 0, 1, 2, 3, 4 அப்போ 5 டைம்ஸ் இது இட்ரேட் ஆகும். அவ்வளோதான். இந்த வேல்யூவை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து 5 டைம்ஸ் இட்ரேட் ஆகிறதுக்கு தான். சரியா. சப்போஸ் நீங்கள் வந்து 0க்கு பதிலாக 1 யூஸ் பண்ணலாம். 1, I+1ன்னு கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம 0ன்னு கொடுத்துடலாம். ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் பிரிண்ட் ஆஃப் என்ன பிரிண்ட் பண்ணணும் ஆஸ்ட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணணும். சரியா. அப்போ அது கோட்ஸ்குள்ளார கொடுங்க. ஆஸ்ட்ரிக்ஸை கோட்ஸ்குள்ளார கொடுத்துட்டு நடுவில் ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக end is equal to as usual end பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். end equal to ஸ்பேஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்போ ஐயோட வேல்யூ 5னா 0, 4 அப்போ ஜே வில் டேக் 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு ஜேயோட வேல்யூ 0ன்னு இருக்கும்போது ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். திருப்பி நெக்ஸ்ட் இட்ரேஷனில் ஜேயோட வேல்யூ 1 திருப்பி ரெண்டாவது தடவை இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த ஸ்டாரு 5 ஸ்டார்ஸும் பிரிண்ட் ஆகிடும். சரியா. இந்த ஜே வேல்யூ இங்கே நம்ம யூஸ்லாம் பண்ணக்கூடாது. இது எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை இத்தனை தடவை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்காக தான் ரிப்பீட் பண்ணுறதுக்காக தான் இந்த லூப் யூஸ் பண்ணுது. சரியா. ஸோ அப்போ 5 தடவை அப்படின்றதுனால ஜேயோட வேல்யூ 5ன்றதுனால 5 ஸ்டாரு. இப்போ ஜேயோட வேல்யூ 4னா 4 ஸ்டார் பிரிண்ட் பண்ணும் இல்லையா. அப்போ ஐயோட வேல்யூ நெக்ஸ்ட் இட்டரேஷனில் 5 - 1னா 4 எடுத்துக்கும். அப்போ 0, 4னா 0லேருந்து 3 வரைக்கும். அப்போ 0, 1, 2, 3னா 4. அப்போ 4 டைம்ஸ் இதை இட்ரேட் பண்ணும்போது ஆஸ்ட்ரிக்ஸை 4 தடவை பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா. ஸோ இதுதான் கான்செப்ட். சரியா. இங்கே 0, Iக்கு பதிலாக நீங்கள் வந்து 1, I+1 கொடுக்கலாம். ஸோ எப்போதுமே இந்த அவுட்டர் லூப்பு இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ரோக்ராமில் வெளியில் இருக்கிற ஒரு லூப் வந்து கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை லைனு இது வந்து உள்ளே வந்து எத்தனை தடவை அந்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணுன்றது தான் இந்த இன்னொரு லூப்பு. ஓகேவா. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கான்செப்ட் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த பிரிண்ட் பண்ணி முடித்தோடனே அடுத்தது என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் லைன் போகணும் இல்லையா. அடுத்துக்கு தான் இந்த எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட்டு வெறுமனே இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட்டு end = /n கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ரெண்டுமே ஒர்க் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸ்பேஸ் விட்டதுனால எரர் காமிக்குது. பாருங்க 5, 4, 3, 2, 1 5 இது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ நம்ம வந்து 4 ஸ்டார் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். இங்கே வந்து 5க்கு பதிலாக நீங்கள் 4 கொடுங்க. அப்போ 4 ஸ்டார் ஃபர்ஸ்ட் லைனில் 4 ஸ்டாரு. பாருங்கள் 4 பார்த்தீங்கன்னா தெரியும் 4, 3, 2, 1. ஓகேவா. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கொஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்து 5, 0. ஸோ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போகலாமா. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் இஃப் த இயர் இஸ் லீப் இயர் ஆர் நாட். ரொம்ப சிம்பிள். ஒரு இயர் கொடுத்தா அந்த இயர் வந்து லீப் இயரா இல்லையா அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். சரியா. ஸோ லீப் இயராக இருந்தால் அந்த நம்ம இயர் வந்து அந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும். அதுக்கு பேர் தானே லீப் இயர். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இஃப் எல்ஸ் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணோம். அவ்வளோதான். டிவைட் ஆச்சுன்னா அந்த இயர் வந்து லீப் இயர்னு பிரிண்ட் பண்ணோம். இல்லைனா நாட் அ லீப் இயர். அப்போ கண்டிப்பாக இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ என்னுக்கு பதிலாக நம்ம இயர்ன்றதுனால ஒய்ன்னு கொடுத்துக்கிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் இயர் என்டர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ என்டர் த இயர். ஓகே. அடுத்தது இதில் ஒரு if y மாடுலஸ் 4ல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் செக் பண்ணுறோம். 0வாக இருந்ததுன்னா மாடுலஸ் ஈக்குவல் டு 0னா அப்போ எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. அப்போனா டிவைட் ஆகிடுச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும்
லீப் இயர்னு சொல்லணும். ஸோ ஒய் கமா என்ன மெசேஜ் இஸ் அ லீப் இயர், இஸ் லீப் இயர். அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் கோலனில் பிரிண்ட்டு ஒய் இஸ் நாட் அ லீப் இயர். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இப்போ புது விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு enter the year. ஸோ 26 கொடுப்போம். 26 இஸ் நாட் அ லீப் இயர், டிவைட் ஆகலை. ஸோ நாட் அ லீப் இயர், இந்த வருஷம் வந்து லீப் இயர் கிடையாது. இப்போ வேறு இன்னும் 2 அவுட்புட், இந்த ப்ரோக்ராம்க்கெலாம் 2 அவுட்புட் கொடுக்கணும். அடுத்தது 2020 கொடுப்போம். 2020 வந்து லீப் இயர். ஓகேவா? ஸோ 2020 இஸ் அ லீப் இயர், டிவைட் ஆகுது. ஸோ தட்ஸ் அ லீப் இயர். அவ்வளோதான். இந்த புக் பேக் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த லெசனில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். போன வீடியோட லிங்க்கு இதில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு பார்க்க முடியும். எல்லா லெசனுமே நான் ஏற்கனவே சில சாப்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 12th புக் பேக் ஆன்சர்னு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.